to my YouTube channel. இந்த வீடியோவில் ரிமைனிங் டாபிக்ஸ் சாப்டர் 7ல் கவர் பண்ணாததுன்னு அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். வேக்சினேஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி. அந்த இம்யூனைசேஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் ஆகிறது. The principle of immunization or vaccination based upon the property of memory. ஸோ வேக்சினேஷன் ஆகட்டும், இம்யூனைசேஷன் ஆகட்டும், ரெண்டு இதுலையுமே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மெமரி செல்ஸ் தான். ஸோ ஈவன் பி லிம்போசைட்ஸும் வந்து மெமரி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், டி லிம்போசைட்ஸும் மெமரி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மெமரியில் அது என்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன், அதுக்கு எதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடி, என்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கு, எந்த டைமில் வந்துச்சு, எந்த டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது பற்றின டோட்டல் டேட்டா பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெமரி செல்ஸில் வந்து இருக்கும். பி லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெமரி செல்ஸ்லையும் டி லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெமரி செல்ஸ்லையும் வந்து இருக்கும். ஸோ வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. இது ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஏன் அது ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டனுவேட்டட் ஆர் ஹீட் கில்ட் ஆன்டிஜனை நம்ம பாடியில் வந்து உள்ளே செலுத்தும் போது அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இல்லை பேத்தனஜனோட தன்மையை வந்து வீக்கன் பண்ணுறோம். எதை மூலியமானா அட்டனுவேஷன், ஹீட் கில் பண்ணிடுறோம். அதை இன்ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அதை நம்ம வேக்சினை வந்து நம்ம பாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது அது நேச்சுரலாக அக்கர் ஆகிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ வேக்சினேஷன் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டியூஸ்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி. ஸோ த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் இன் த பாடி அகேன்ஸ்ட் திஸ் ஆன்டிஜன். ஆன்டிபாடிஸ் வந்து அகேன்ஸ்ட் இந்த ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். செலுத்தப்பட்டிருக்கிற ஆன்டிஜனை வந்து அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி அதை நியூட்ரலைசேஷன் பண்ணும். ஸோ இதான் வந்து ஆன்டிஜன். அசியூம் தட் இட் இஸ் அ வைரஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்டிபாடி வந்து அதை போய் லாக் பண்ணிடும். இந்த ஒய் ஷேப்டு இருக்கிற ஆன்டிபாடிஸ் இது வந்து ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டு. ஸோ இந்த இடத்துல அதை போய் லாக் பண்ணிடுது. ஸோ ஃபர்தராக அதை நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட்டு ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு லோகோமோஷன் பண்ண விடாமல் அது வந்து ஆக்கிடுது. அதாவது ஒரு மேஜர் வேலை. ஆப்ஷனைசேஷன், நியூட்ரலைசேஷன் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆப்ஷனைசேஷனாக ஒன்றா வந்து ஃபுல்லாக எல்லா ஆன்டிபாடிஸும் போய் அந்த ஆன்டிஜனை போய் கவர் பண்ணிடும். நியூட்ரலைசேஷனில் அதை வந்து ஃபர்தராக வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஃபர்தராக லோகோமோஷன் பண்ண விடாமல் அதை வந்து ஆக்கிடுது. The vaccines also generate memory B and T cells that recognize the pathogen quickly on subsequent exposure and overwhelm the invaders with the massive production of antibodies. If a person is infected with some deadly microbes, to quick immune response is required as in tetanus. ஸோ எல்லா வேக்சினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி செலுத்துகிறோம் நம்ம, அது எல்லாத்துலேயும் வந்து மோஸ்ட்லி வீக்கெண்ட் பேத்தஜன் அந்த மட்டுமே தான் இருக்கும். சில வேக்சினேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ டிடி ஊசிலாம் போடுறோம்னா அப்போது அங்கே வந்து டேரெக்டாக ரெடிமேடு இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை தான் கொடுப்பாங்க. ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து ரெடிமேட் ஆன்டிபாடிஸை இன்ஸ்டண்ட்டாக உடனே அந்த இன்ஃபெக்ஷன் சைட்டுக்கு வந்து அது கிடைக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், லேட் ஆகும். உடனே கிடைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடி வேக்சின்லலாம் ரெடிமேட் ஆன்டிபாடிஸை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை ப்ரீஃபார்ம்டு கொடுத்துருவாங்க, முன்னாடியே ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் தென் ஆன்டிடாக்சின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்ஸினை முறியடிக்கக்கூடியது, அதான் ஆன்டிடாக்சின்னு சொல்கிறாங்க. டிடிக்கு அகேன்ஸ்டாக குடிக்கக்கூடிய மருந்து வந்து ஆன்டிடாக்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி வெனம், அதாவது ஸ்னேக் பைட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளில் வந்து இந்த இதை வந்து செலுத்துவாங்க. ஸோ அதை கொஞ்சம் லோ டோசஸில் கொடுத்து குதிரைகளோட பாடியிலேருந்து சீரம் எடுத்து நம்ம சிமிலர் தானே, மேமல்ஸ் தானே, ஸோ அதை வந்து ஃபர்தராக வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த நோயை பாம்பு கடி முறியடிக்கிற மாதிரி தான் வந்து நிறையா ஸ்டே பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கிண்டியில், சென்னையில் வந்து இது வந்து பாக்ஸ், ஸ்னேக் பாக்ஸ் அண்ட் இந்த வேக்சின் ப்ரிப்பரேஷன் சென்டர்ஸ் எல்லாம் நிறையா வந்து இருக்குது. ஸோ வேக்சினேஷன் இஸ் a type of active immunity where if you take the immunization கான்செப்டில் டேரெக்டாக நம்ம ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் பாடியில் வந்து கொடுக்குறதுனால அது வந்து பேசிவ் இம்யூனைசேஷனுக்குள்ளே வந்து வருது. அண்ட் தென் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஆர்என்ஏ டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா 2 டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட பாடியில், அதாவது 2 டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட பாடியிலேருந்து அதை கம்பைன் பண்ணி ஆன்டிஜனோ ஆன்டிபாடியோ வந்து எடுத்து அதை வந்து நம்ம கொடுக்குறாங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி தான் வேக்சின் ப்ரொடக்ஷன்லாம் உள்ள வருது. ஸோ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிஸ் அலவுட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் பாலிபெப்டைட்ஸ் ப்ரோட்டீன்ஸ். அதாவது இதில் வந்து நம்ம அந்த பேத்தஜனோட ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் யூஸிங் திஸ் அப்ரோச் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடெக்ஷன். லார்ஜ் ஸ்கேலில் பெரிய அளவில் நம்ம வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் யூஸிங் திஸ் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. அண்ட் தென் இங்கே வந்து இந்த ஆன்டிஜனை வந்து இட் கேன் பி எ ப்ரோட்டீனாக இருக்கலாம், இல்லை அவுட்ரு கோட்டாக இருக்கலாம்,
அதை வந்து நம்ம வந்து ஹீட் கில் பண்ணி அதை செயலிழக்க செஞ்சு அதை எடுத்து வேற ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஈஸ்ட்டுக்குள்ளேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் வைரஸ் கோட் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸ் கோட்டை வந்து ரிமூவ் பண்ணி அதை ஹீட் கில் பண்ணிவிட்டு அந்த வைரஸ் கோட்டை வேற ஒரு வைரஸோட பார்ட்டிகளுக்குள்ளே வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேத்தஜன்ஸ்குள்ளே பாக்டீரியா ஈஸ்ட்டுக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம பாடிக்குள்ளே வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதான் ரீகாம்பினன்ட். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸோட செல்ஸ் எடுத்து அதை கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணி நமக்கு வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லார்ஜ் ஸ்கேலில் இண்டஸ்ட்ரீஸில். இப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஈஸ்ட்லேருந்து தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு. ஓகே. அண்ட் தென் அலர்ஜி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் அலர்ஜியும். when you go into a new place and suddenly you started sneezing, நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா டக்குன்னு தும்புற மாதிரி இருக்கும். இல்லை வெளியேருந்து விளாண்டுட்டு உள்ள ரூம்குள்ளே டேரெக்டாக வரணும்னா சம்டைம்ஸ் ஸ்னீஸ் பண்ணுவோம். அந்த ஸ்னீஸ் பண்ணுற மூலிமா சம்டைம்ஸ் வீசிங் அது லீட் பண்ணும். மூச்சு திணறல் மாதிரி வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்காது. எதனால் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் வந்து நமக்கு அலர்ஜிஸ்னால தான். ஸோ நம்ம பாடியில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து இருக்கும். சில பேர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பார்ட்டிகல்ஸ், என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து ஒத்துக்காது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி காசிங் ஏஜென்ட்ஸ் அலர்ஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலர்ஜென்ஸ் வந்து எக்ஸாம்பிள் போலன், ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் ஆகட்டும், மைட்ஸ் மண்ணில் இருக்கக்கூடிய மைட்ஸ் ஆகட்டும், ஸோ அண்ட் தென் அனிமல் டேண்டர் ஆகட்டும், டஸ்ட் ஆகட்டும், சில பேத்தோஜன்ஸ் கூட சம்டைம்ஸ் அலர்ஜிஸ் வந்து காஸ் பண்ணும், பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் கூட. ஓகே. தி எக்ஸாக்ரேட்டட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் டு சர்டன் ஆன்டிஜன் இன் தி என்விரான்மெண்ட். ஸோ பாடியில் சில இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து காமிக்குது, ரெஸ்பான்ஸ் டு செவரல் ஆன்டிஜன்ஸ் ப்ரெசென்ட் இன் தி என்விரான்மெண்ட், தட் இஸ் நோன் அஸ் அலர்ஜி. அலர்ஜி காசிங் ஏஜென்ட் அலர்ஜென்ஸ்னு சொல்லிட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துட்டான். ஸோ ஐஜிஇ அப்படின்ற ஆன்டிபாடி அலர்ஜி இருக்கக்கூடிய சைட்டில் ரொம்ப அதிகமாக வந்து காணப்படுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அலர்ஜியோட சிம்டம்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீசிங், தும்பிக்கிட்டே இருக்காங்க, அண்ட் தென் வாட்டரி ஐஸ், கண்ணிலேருந்து தண்ணியாக வந்து வருது, அண்ட் தென் ரன்னிங் நோஸ், மூக்குலேயே வந்து ஜலதோஷம் மாதிரி தண்ணியாக வந்து வருது, சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங்கை கூட லீட் பண்ணும். ஓகே. ஸோ அலர்ஜி ரிலீஸ் பண்ணுறது, அலர்ஜிஸ் டியூ டு அலர்ஜிஸ் எதனால் வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் அ செல் கால்டு மேஸ்ட் செல்ஸ். இந்த செல்ஸை வந்து என்கல்ஃப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அவனுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மேஸ்ட் செல்ஸ் என்ன பண்ணுவான், அவனோட பாடியிலேருந்து சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுறான். கெமிக்கல்ஸ் பேர் ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின். ஹிஸ்டமினும் செரட்டோனினும் பாடியிலேருந்து இந்த 2 டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் பிளட் ஸ்ட்ரீமில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் ரெட்டினஸ்ஸு அண்ட் தென் அந்த எப்படி சொல்கிற ஸ்கின்னில் வந்து அந்த ரெட்டினஸ் அண்ட் தென் ட்ரைனஸ், இந்த மாதிரி அலர்ஜிஸ் வந்து அந்த ரீஜன்ஸில் பர்டிகுலர் வந்து காணப்படுது. இச்சிங் சென்ஸ் வந்து இன்டென்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஊறுதுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து உள்ள இச் பண்ணுற, எப்போ இச் பண்ணுறக்கூடிய சொரியணுன்ற மாதிரி அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி அலர்ஜிஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேசல்லேருந்து சில கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் அலர்ஜி வந்ததுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, லைக் ஆன்டிஹிஸ்டமின், அட்ரினலின் அண்ட் செவரல் ஸ்டீராய்ட்ஸை வந்து குயிக்காக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அலர்ஜியோட சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொரோவர் இப்போ அர்பன் சைட்ஸில் நிறைய குழந்தைங்க வந்து அலர்ஜினால் அவஸ்தப்படுறாங்க. ஸோ சென்சிட்டிவான ஸ்கின் இருக்குது, அண்ட் தென் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஐஜி ஆன்டிபாடி வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். குழந்தைங்களும் அடிக்கடி வெளியே மண்ணில் அதில் விளாட விடாமல் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து ஆட்டோ இம்யூனிட்டி. ஆட்டோ மீன் செல்ஃப், இம்யூனிட்டின்னு நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ இங்கே என்ன பண்ணுது, நம்மளோட ஓன் பாடி செல்ஸே நம்மளோட ஓன் பாடியோட ஆர்கன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது, அகேன்ஸ்டாக வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் மெமரி பேஸ்டு தான், எல்லாமே மெமரி பேஸ்ட் அக்வைர்ட் இம்யூனிட்டி தான். ஸோ மெமரி பேஸ்ட் அக்வைர்ட் இம்யூனிட்டி எவால்வ் இன் ஹையர் வெர்டிபிரேட்ஸ் பேஸ்ட் ஆன் த அபிலிட்டி ஆஃப் டிஃபரன்ஷியேட் ஃபாரின் ஆர்கானிசம்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெமரி செல்ஸில், அதாவது பி லிம்போசைட்ஸில், இட் காண்ட் ஏபிள் டு ரெகனைஸ் த செல்ஸ் அஸ் ஃபாரின் அஸ் நான் செல்ஃப். ஃபாரின் எது, செல்ஃப் எது, ஃபாரின் நான் செல்ஃப் ஒன்று தான். ஃபாரின் எது, செல்ஃப் எது அப்படின்னு வந்து அந்த டபிள்யூபிசினால் ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் போயிடுது. அது எதனாலனா டியூ டு ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் அது ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை மட்டுமே இப்போ வரைக்கும் இன்ஹெரிட் ஆகிருக்கு. தேர் மேபி சம் மியூட்டேஷன் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னால் வந்து இந்த கான்செப்ட் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னால்
இந்த கான்செப்ட் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்னால் வந்து செல்ஃப் எது நான் செல்ஃப் எதுன்னு அவங்களோட ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓன் பாடி செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய WBC செல்ஸே அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகே, while we do not understand the basis of 2 corollaries of the ability to understand, one higher vertebrates can distinguish foreign molecules as foreign organisms. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங் ஃபீச்சர் என்ன தெரியுமா? வெளியிருந்து வரக்கூடிய ஃபாரின் சப்ஸ்டன்சஸை ஃபாரினாகவே நம்ம ட்ரீட் பண்ணுவோம், நான் செல்ஃபாகவே நினைப்போம். அண்ட் தென் 2 times டியூ டு ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் அண்ட் அதர் அன்னோன் நியூசன்ஸ் பாடி செல்ஃப் அட்டாக்ஸ். அதுவாக வந்து தனித்தனியாக செல்ஃப் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இம்யூனிட்டி நம்ம ஓன் பாடி செல்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸே வந்து டேமேஜ் பண்ணுது. த ரிசல்ட்ஸ் இன் டேமேஜ் ஆஃப் தி செல்ஸ் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதனால தான் வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயின்ஸு அந்த பெயின் ஜாயின்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஃபுல்லாக வந்து WBC வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரே ஒரு டிசீஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிசீஸ் வந்து இருக்குது. லைக் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், மயோசிட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சீலியாக் டிசீஸ். சில வீட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. நிறைய டிசீஸ் வந்து இருக்குது. ஓகே, தென் இம்யூன் சிஸ்டம் இன் த பாடி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 2026 போர்டில் lymphoid ஆர்கன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. த ஹியூமன் இம்யூன் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் lymphoid ஆர்கன்ஸ். இம்யூன் சிஸ்டம் அப்படின்னாலே சில பாடிஸில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி lymphoid ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தது கலெக்டிவாக தான் இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து lymphoid ஆர்கன்ஸ் ரெண்டாக வந்து ஆக்சுவலாக பிரிச்சுக்கிறாங்க, பிரைமரி lymphoid ஆர்கன்ஸ், செகண்டரி lymphoid ஆர்கன்ஸ்னு. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாடி வந்து ஃபாரின் ஆன்டிஜென்ஸ் ரெகனைஸ் பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் இங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது டியூரிங் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்போது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்போது, அண்ட் தென் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போது. ஸோ lymphoid ஆர்கன்ஸ் வந்து பிரைமரி செகண்டரின்னு சொன்னேன்னா, ஸோ அதில் பிரைமரி lymphoid ஆர்கன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபின்னு வச்சுக்கோங்க. டிபின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. இந்த இடத்துல டி அப்படின்றது தைமஸ், பின்றது போன் மேரோ. ஸோ டி லிம்போசைட்ஸ் வந்து எங்கே மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா தைமஸில், பி லிம்போசைட்ஸ் எங்கே மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா போன் மேரோவில் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த பிரைமரி lymphoid ஆர்கன்ஸில் மெச்சூர் ஆகக்கூடிய டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் எங்கே ரிசர்வர் மாதிரி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா செகண்டரி lymphoid ஆர்கன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகுது. இங்கே நமக்கு நிறைய செகண்டரி lymphoid ஆர்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஸோ செகண்டரி lymphoid ஆர்கன்ஸோட ரோல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா they are acting as a reservoir மாதிரி. ஸோ எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வருதோ பர்டிகுலராக இந்த மெச்சூர் ஆகி டெவலப் ஆகிருக்கக்கூடிய டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து அவங்க அனுப்பிச்சி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி lymphoid ஆர்கன்ஸோட வேலை. So after maturation, lymphocytes migrate to secondary lymphoid organs like spleen, large bean-shaped organ called spleen, மண்ணீரல், சுவரட்டின்னு சொல்லுவாங்க. lymph nodes அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் பக்கத்துலேயே வந்து இருப்பாங்க. டான்சில்ஸ் அப்படின்னா தொண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாட்டு. சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இது டான்சிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இது வீங்க ஆரம்பிச்சிடும், நம்மளால் எச்சி கூட முழுங்க முடியாது. பேஜ் பேசஸ்ன்றது பர்டிகுலர் செட் ஆஃப் டிஷ்யூஸ் விச் இஸ் சீன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஒன் ஆஃப் த பாடி பார்ட்டு. அது வளர்ந்தால் தான் அப்பெண்டிசிட்டிக்ஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த செகண்டரி lymphoid ஆர்கன்ஸ் பாருங்களேன், ஒவ்வொரு பிளேஸில் இருக்குது. ஒரு இது அப்டமன் ரீஜனில் இருக்குது, ஒரு இது பாடி ஃபுல்லாக இருக்குது, ஒரு இது மவுத் என்ட்ரியில் இருக்குது, ஒரு இது கட்டில் இருக்குது, ஒரு இது ஸ்மால் இன்டெஸ்டைனில், ஒரு இது லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த செகண்டரி lymphoid ஆர்கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனோட இன்ட்ராக்ட் பண்ணி பாடியில் வந்து இம்யூனிட்டியை வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான். பாருங்கள், when then proliferate to become effector cells. ப்ராலிஃபரேட்னா மல்டிப்ளை ஆகுது, அண்ட் தென் அது ஆக்டிவாக வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்குது எப்போனா ஆன்டிஜன் வந்துச்சுன்னா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம் டயக்ராம் கொடுத்து லேபிளிங் பண்ண சொல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் போன் மேரோ இஸ் த மெயின் lymphoid ஆர்கன். எல்லா பிளட் செல்ஸும் போன் மேரில் தான் வந்து பிறக்குது. ஆனால் சில பிளட் செல்ஸ் பிறக்கக்கூடிய பிளட் செல்ஸ் வந்து தைமஸ்லேயோ இல்லை போன் மேரில் வந்து மெச்சூர் ஆகுது. ஸோ மெச்சூரிட்டி அடைகிறது வந்து தைமஸ்லேயோ இல்லை போன் மேரில் தான் வந்து மெச்சூரிட்டி அடையுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தைமஸ் இஸ் அ லோப்டு ஆர்கன். லோப்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா ஃபோல்டிங்ஸ் மாதிரி நல்லா ஃபோல்டிங்ஸ் இருக்கக்கூடிய பாட்டை வந்து லோப்டு அப்படின்ற டேர்ம் வந்து மீன் பண்ணுவாங்க. இங்கே வந்து தைமஸ் வந்து அரௌண்ட் 25 grams தான் வந்து அடல்ட்லேயே வந்து இருக்குது, வளர்ந்து வருது.
அதுக்கப்புறம் அது வந்து அந்த க்ரோத் வந்து டிமினிஷ் ஆகிடும். வயசாகிட்டோம் வந்து ரொம்ப அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிரும். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நியர் த ஹார்ட் அண்ட் beneath த breast bone. நெஞ்செலும்புக்கு கீழேயும் ஹார்ட்டுக்கும் நடுவில் வந்து இந்த தைமஸ்ன்ற பார்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அது வந்து ஒரு த லோப்ட் ஆர்கன் அப்படின்னு கொடுத்துருக்கான். Thymus is quite large at the time of birth but keeps reducing in size with the age and time of puberty. After attaining the puberty அதோட ஃபங்க்ஷன் வந்து க்ரோத் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. போன் மேரோ தைமஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இம்யூன் டெவலப்மெண்ட் ஆஃப் மெச்சுரேஷன் T lymphocytes. லிம்போசைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். லிம்போசைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கிரானியூல்ஸ் இல்லாமல் ஏ கிரானுலார் செல்ஸாக வந்து இருப்பான். வெறும் நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும் பி லிம்போசைட்ஸ் டி லிம்போசைட்ஸில். எல்லாமே போன் மேலே தான் மெச்சூர் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. டி லிம்போசைட்ஸ் மெச்சூர் ஆக மாட்டோம் தைமஸ். ஸ்ப்ளீன் இஸ் a large bean shaped organ. It mainly consists of lymphocytes and phagocytes எல்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் a graveyard of RBC spleen. இறந்து போன ஆர்பிசியெல்லாம் அங்கே தான் வந்து போய் ட்ராப் பண்ணி சேவ் ஆகிப்பான். ஸோ அதான் கொடுத்துருக்கான். ரிசர்வாயர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ் ஆர்பிசி. லிம்ஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாலிட் ஸ்ட்ரக்சர் லொக்கேட் ஆன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லிம்பாட்டிக் சிஸ்டம். இவன் வந்து நம்ம பாடியோட ட்ரைனேஜ் மாதிரி, அதாவது பாடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அண்ட் தென் வேஸ்ட் அப்பெல்லாம் கலெக்டிவாக ட்ராப் பண்ணி ஒன்ஸ் அகேன் வெயின்ஸுக்கு அமுச்சு வச்சுருவான். லிம்ஃப் நோட் சர்வஸ் டு ட்ராப் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ட்ராப் பண்ணுவான். லிம்ப் இஸ் கலர்லெஸ் கலர்லெஸ் ஃப்ளூயிட் தான் வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் கடையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடி ஃப்ளூயிட் சாப்டரில் படிச்சிருப்போம். ஓகே, அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. And then there is a lymphoid tissue also located with the lining of that major respiratory tract. நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் எல்லாத்துலேயும் மியூக்கஸ் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபிசிக்கல் பேரியர் இன்னேட் இம்யூனிட்டி நம்ம படிச்சிருப்போம். இதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கோஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூன்னு மேல்ட் மியூக்கோஸ் சம்மந்தப்பட்ட டிஷ்யூஸ் வந்து இந்த சிஸ்டம்ஸ் வந்து அதிகமாக நம்ம பாடி ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். ஸோ அரௌண்ட் 50%க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூக்கோஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான் நம்ம பாடி ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகே, தென் இதில் லாஸ்ட்டில் அந்த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை பார்த்து இந்த லெசனை முடிச்சுக்கலாம். அண்ட் தென் வி ஷல் டிஸ்கஸ் சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் சாப்டர் இன் த நெக்ஸ்ட் அப்கமிங் classes. Thank you. If you have any doubts, please go ahead comment செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.